என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்டம் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். இது முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான பதிவு. என் குழந்தையே, நாளைய விடியல் வருடத்தின் தொடக்க நாள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த 3 பேரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி. உன்னை தேடி யார் வரப்போகிறார்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு யார் எதை நடத்தப் போகிறார்கள் என்பதனை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகியானவள் நிச்சயமாக உன் கண் முன்னால் வந்து நிற்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலத்தான் இப்பொழுதும் தீமைகள் உன் வாழ்க்கையில் தலை தோங்கி நிற்கும் பொழுது உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பது உண்மையானால் நிச்சயமாக இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்ல மனநிலைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல எண்ணங்களுக்குள்ளும் நல்ல சிந்தனைகளுக்குள்ளும் உன்னை நிறுத்தி இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறதோ அதை எல்லாமும் நீ சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் இந்த நேரங்களில் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை அதிகமாக நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கான பல நிகழ்வுகளையே நடத்தி முடித்து விட்டது. இன்று உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் உடனிருந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில் நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும். இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணரத்தான் வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறது என்றால் இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் நினைத்து இனிமேல் நீ வருந்தக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம், இந்த வராகி எப்பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருவாள் என்பதனை நீ மறக்காதே. நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு சரியான விஷயங்களை தெளிவாக உணர்த்தி கொடுக்கும் அல்லவா? எப்பொழுதுமே உன்னை தேடி வரக்கூடிய இந்த வராகியினுடைய அன்பை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ சந்தேகித்து விடக்கூடாது. இந்த தாயின் அன்பை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக ஒன்றை நான் நடத்தி தர முடிவெடுத்து விட்டேனானால் அது நடக்கும் வரை நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அது நடந்து முடியும் வரை எப்பொழுதுமே நான் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாற மாற உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கான மாற்றங்களையும் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இருந்து வேறறுந்து உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கென சரியாகவே நடக்க தொடங்கும் காலம் இது. அத்தனையிலும் இருந்தும் நீ உன் வெற்றியை நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும். உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் வந்தாலும் போனாலும், என்ன நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே
நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக உனக்கு எல்லாவற்றையும் நான் உணர்த்திடுவேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்த வருகின்ற இந்த நேரம், இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை தனக்கானவற்றை தான் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாததை எல்லாம் நினைத்து பதறினாய் அல்லவா? தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கினாய் அல்லவா? இனிமேல் நீ எந்த இடத்திலும் கலங்கவோ பதறவோ வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. உனக்கான பல அதிசயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் இந்த காலத்தை ஒரு நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. தேவையற்றதையெல்லாம் நீ விட்டுவிடு. தேவையான ஒவ்வொன்றும் உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாகவே கொடுக்க போகிறது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாயல்லவா? எதையுமே தாண்டி உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும் இந்த நேரம். உன்னுடைய வெற்றியை நீ எந்த இடத்திலும் தவிர்க்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ விட்டுவிட முடியாது. உன்னோடு உடன் இருக்கும் இந்த தெய்வம் இதையெல்லாமும் கவனித்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த வருடம் முடியும் இந்த நேரம், நாளைய விடியல் பொழுதில் உனக்கான ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கடமை அல்லவா? உனக்கான ஒரு வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? நீ ஆசைப்பட்டது போல உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் ஒருபோதும் இதை செய்யாமல் சென்றுவிட முடியாது. உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை முழுமையாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமுமே உனக்கு நடக்கிறது. தேவையில்லாத விஷயம் என்று உனக்கு எதுவுமே இனி கிடையாது. எல்லாமுமே தேவையானதுதான். நல்லது நடந்தாலும் அது தேவைதான், தீயது நடந்தாலும் அது தேவைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீமைகளை கொடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நல்லதை பற்றி யோசிப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக உணர்த்தும் இந்த காலத்தை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இனி இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரமும் இந்த காலமும் நான் வகுத்ததல்லவா? உனக்கு நல்லது நடக்க நான் கொடுத்த இந்த விஷயங்களை இனிமேல் ஒருபோதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உன்னுடைய எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. பிறக்கும் வருடம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதனால் உன்னை தேடி இந்த 3 பேரும் வருகிறார்கள். உனக்கான நன்மைகளை இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை சோதித்த ஒரு பிரச்சனையை முடித்து வைக்க இவர்கள் எண்ணுகிறார்கள். மேலும் மேலும் உனக்குள் இருந்த துன்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நன்மைகளை இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து விட்டார்கள். இத்தனை நாளும் தெய்வத்தையே நம்பி தெய்வமே கதியென்று இருக்கின்ற உனக்கு அவர்கள் மூலமாக நிச்சயமாக உதவி கிடைக்கத்தானே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு உதவியை அந்த தெய்வமே நேரில் வந்து உனக்கு செய்தால் நீ என்ன வேண்டாம் என்று சொல்லவா போகிறாய்? உனக்கான நல்ல நேரம், உனக்கான எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய இந்த நேரம். இனிமேல் நடக்கும் எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் இது எந்நாளும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நம்பிக்கையை
எடுத்து கொடுக்க வருகின்ற இந்த காலகட்டத்தை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நாம் விட்டுவிடத்தான் வேண்டும். ஏகப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் நடந்திருந்த பொழுதிலும் கூட என் பிள்ளை தன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடாமல், தனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தொலைத்து விடாமல், நீயாக இந்த வாழ்க்கையை உனதாக வாழ்ந்ததை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்றுமே என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருப்பது போல நீயும் இதில் எல்லாம் கவனமாக இருந்து கொண்டிரு. என் தங்கமே, இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான புரிதல்களை எல்லாம் நிச்சயமாக இது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்களை நான் நடத்தி தருவது போல இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கான நல்ல விஷயங்களை சரியாகவே நடத்தி கொடுக்க வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்க வேண்டிய காலம் இது. இனி எந்த நாளும் உனக்கு என்ன நடந்தாலும் இவை எல்லாமுமே நீ விரும்பியது போல உனக்கு மாறும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லி எப்பொழுதும் சந்தோஷத்தை உனக்கு தெளிவுபடுத்த வரக்கூடிய இந்த வராகி நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த 3 ஆண்களையும் யாரென்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இவர்களை எல்லாமும் நீ கண்டுகொள்ளும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய துணிந்து விட்டேன். நீ சரியாக இருக்கும் பொழுது, நீ நேர்மையான விஷயங்களை செய்யும் பொழுது, எப்பொழுதுமே நல்லதையே மற்றவர்களுக்கு நீ நடத்தும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு காரியம் நடக்கும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் உன்னை தொடரும் என்றால் தெய்வம் நின்று கேள்வி கேட்கும். உனக்கான நன்மையை பெற்று கொடுக்கும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அது நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. சரியான நேரம் உனக்கு என்னவென்று நான் கொடுக்கும் இந்த காலம் அல்லவா? எப்பொழுதும் போல நீ மனதை கலங்கடித்து கொண்டே இருக்காதே. சிந்தனைகளை எல்லாம் தூரம் வைத்துவிட்டு உன்னை தேடி வந்த தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கான நன்மைகளை கொடுக்க யார் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய இந்த காலத்தை நீ கணித்து விட்டால் அது போதும். உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னை நான் எந்த நிலையில் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக காண்பாய். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்து விட முடியாது. இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரம் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொண்டு உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு எந்நாளும் எல்லா சந்தோஷத்தையும் சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் தொடர்ச்சியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் நிச்சயமாக கண்கூடாக காண வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. யார் இருக்கிறார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது. அதிர்ஷ்டமான நேரங்கள் இந்த வாழ்க்கையில்
எங்கே என்று என் பிள்ளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம். இனி உனக்கான பல நன்மைகளும் உன்னை தொடரப்போவதை நிச்சயமாக நீ கண்கூடாக காண வேண்டும் அல்லவா? நாம் எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் உனக்கு சுற்றி சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுவும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் ஒன்று சேர்ந்து தருகிறார்கள் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஆசைப்படுவது போல நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் வருகின்றேன். உன்னை தேடி வருகிறார்கள் இந்த மனிதர்கள். உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா நேரம் போதாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா காரணமில்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் ஒன்றை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேனானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கட்டும். இல்லையா, வரக்கூடிய ஒரு பிரச்சனையை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தருணங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து கொடுக்கும் பொருட்டு உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையோ நினைத்து நீ கலங்குவதை எல்லாம் விட்டுவிடு. யாருக்காகவும் எதையும் இழக்கவும் நீ மறந்துவிடு. உன்னை பற்றி யாரும் கலக்கம் கொள்ளாத பொழுது, உன்னை பற்றி யாரும் எதையும் யோசிக்காத பொழுது நீ மற்றவர்களுக்காக யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை விட மோசமான ஒரு முட்டாள் இங்கு யாரும் கிடையாது. உன்னை விட மோசமான ஒரு மனிதர் இங்கு யாரும் கிடையாது. மற்றவர்களுக்காக ஒவ்வொன்றையும் இழந்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதாதா? இனியும் தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசித்து, தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து நீ எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்காது. நடக்கும் நல்லது ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய். நாளைய விடியல் வருடத்தின் தொடக்க நாள் பிரதோஷத்தின் விடியலாகவும் வியாழக்கிழமையின் விடியலாகவும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. பிரதோஷ நேரம் சிவபெருமானும் நந்தி தேவரும் உன் இல்லத்தை தேடி வந்து விடுவார்கள். அதே நேரம் என் குழந்தையே, பிரதோஷ நாள் வியாழக்கிழமை என்பதனால் அந்த நேரத்தில் குபேர பகவான் உன் இல்லம் தேடி வரப்போகிறார். சிவபெருமானும் நந்தி தேவரும் குபேர பகவானும் உன் இல்லத்தில் ஒரு நாளில் நின்று ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பார்கள் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது? இதைவிட மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வேறென்ன இருக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான எல்லாமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த காலம் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமுமே உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை இனிமேல் கொடுக்கும். நான் கொண்டு வந்து கொடுக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த தருணத்திலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக விட்டு விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நின்று காயப்படுத்தியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உண்மையென உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. இந்த 3 ஆண்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களை நடத்திவிட முடிவு செய்திருக்கின்ற இந்த நேரம் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எந்த நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நான் அடித்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வருடத்தின் தொடக்க நாள் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்பதனை நீ மறக்காமல் இரு. எதிர்கொள்ளும் நேரத்தை சந்தோஷமாக எதிர்கொள்.
நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெளிவாக கண்டுகொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் உனக்கான நல்லது நடப்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.